أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, யாருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், யாருடைய குர்பானி அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும்? இன்னைக்கு எல்லாருமே குர்பானி கொடுக்கிறோம். கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆக வேண்டும். தொழுகையை போன்றுதான், ஹஜ்ஜை போன்றுதான், சதக்காக்கள் ஜக்காத்துகளை போன்றுதான் குர்பானி என்பதும் ஒரு முக்கியமான இபாதத்தாக இது பார்க்கப்படுது. தொழுகையை, ஜக்காத்தை, ஹஜ்ஜை எல்லாம் அல்லாஹ் கடமையாக ஆக்கியது போன்று இந்த குர்பானியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடமையான ஒரு சுன்னத்தாக ஹஜ்ரத்னா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வழிமுறையாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அப்போ எப்படி தொழுகையில் யாருடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதற்கு காரணம் இருக்குதோ, யாருடைய ஜக்காத்தை, சதக்காக்களை, ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், யாருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது இருக்கின்றதோ, அதே போன்று குர்பானியையும் யாருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்பான் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஹஜ்ரத்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பிள்ளைகள் 2 பேர், ஹாஃபில் காபில் என்று சொல்லக்கூடிய 2 பிள்ளைகள். இந்த 2 பேருக்கு மத்தியில் அல்லாஹ் யாருடைய பக்கம் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி முதலாக குர்பானி கொடுக்கப்பட்டவர்கள் அவங்க தான் முதலாக குர்பானி கொடுத்தாங்க. அல்லாஹ் யாரின் பக்கம் இருக்கிறான் என்கின்ற ஒரு போட்டி, ஒரு நிலை இவங்க 2 பேருக்கும் உருவாகுச்சு. அப்போ இவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அன்றைய காலகட்டத்தினுடைய குர்பானி எப்படி இருந்ததுன்னா, ஒரு மலைக்கு மேலே போய் 2 ஆடை வச்சுட்டு கீழே வந்துடணும். அதே மாதிரி 2 பேரும் போய் 2 ஆடை கொண்டு போய் ஒரு மலையினுடைய உச்சியில வச்சுட்டு கீழே வந்துட்டாங்க. இப்ப யார் வைத்த ஆடை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றானோ அவர் தான் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர், அவர் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர், அவர் பக்கம் அல்லாஹ் இருக்கிறான்னு அர்த்தம். இப்போ ஹாபிலும் காபிலும் கொண்டுட்டு போய் மலைக்கு மேலே ஆடை வச்சுட்டு வந்துட்டாங்க. எல்லாம் வல்ல இறைவன் ஹாபில் என்று சொல்லக்கூடியவருடைய ஆட்டை குர்பானியாக அல்லாஹ் ஒப்புக்கொண்டார். காபில், அதாவது அவர் ஒரு கொலை செஞ்சிருப்பாரு, அந்த கொலையாளியினுடைய அந்த குர்பானியை அல்லாஹ் அங்கீகரிக்கல. இது நடந்துருச்சு. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பதிவு செய்யறான், நபி அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, யாருடைய ஆதமுடைய மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் இன்னமா யதகப்பல் அல்லாஹு மினல் முத்தகீன், யாரிடத்தில் தக்வா இருக்கின்றதோ தக்வா உடையவர்களுடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதாக அந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இறைவசனத்தின் வாயிலாக குர்ஆனின் மூலமாக இந்த செய்தியை நமக்கு சொல்லி தருவதை பார்க்கும். அப்போ அல்லாஹ் யாருடைய குர்பானியை அங்கீகரிப்பாங்கிறதுக்கு முதலாக கொடுக்கப்பட்ட இந்த குர்பானியை பெரிய ஒரு சான்றாக இருக்குது. அதுல ஒருத்தர் கொலை செஞ்சிருப்பார், அவர் சொல்றாரு அல்லாஹ் என் பக்கம். ஒருத்தர் எந்த விதமான பாவமும் செய்யல, அவர் சொல்றாரு அல்லாஹ் என் பக்கம் தான். இப்ப 2 ஆடு கொண்டு போய் வைக்கும் பொழுது கொலை செய்யப்பட்டவருடைய ஆடை அல்லாஹ் அங்கு அங்கீகரிக்கல, கொலை செய்யாத நல்லவருடைய அந்த குர்பானியை அந்த ஆடை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டான். இது போன்றுதான் யாருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால், தக்வா உடையவர்கள், பாவம் செய்யாதவர்கள், பாவத்தில் நிலைத்திருக்காமல் இருப்பவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் இருக்கக்கூடியவர், ஹராம் ஹலாலை பேணாதவர். எப்படி அல்லாஹ் இவர்களுடைய தொழுகைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டானோ, ஹராம் ஹலால பேணல, ஆனா 5 வேளை தொழுகிறார், ஆனா அவர்கிட்ட ஹராம் ஹலால் பேணுதல் கிடையாது. ஹராமா இருந்தாலும் சாப்பிட்றாரு, ஹராமா இருந்தாலும் சம்பாதிக்கிறாரு, ஹராமா இருந்தாலும் வாங்கிக்கிறாரு, அவர்கிட்ட பேணுதல் இல்லை. ஹலாலா இருந்தாலும் சாப்பிட்றாரு, ஹலாலா இருந்தாலும் என்ன செய்யறாரு, சம்பாதிச்சுக்கிறாரு. இப்ப இதுல ஹலால் ஹராம் பேணுதல் என்பது இல்லை. ஒன்று ஹலாலின் பக்கம் சென்றால் ஹராமை விட்டுறணும். எதுவாக இருந்தாலும் சரி, வருமானமாக இருந்தாலும் சரி, சம்பாதிக்கக்கூடிய அந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, சாப்பிடக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி, ஹராமா இருந்தால் அதை ஒதுக்கிடணும். ஹலாலை பேணக்கூடியவர்.
நான் ஹலாலையும் பேணுவேன், நான் ஹராமையும் செய்வேன் அப்படின்னு சொன்னா இவருடைய எந்த இபாதத்தை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. இவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, இவருடைய சதகா ஜக்காத் ஏற்றுக்கொள்ளப்படாது, இவர் செய்யக்கூடிய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போன்றுதான் இவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கிற, கட்டளைகளை புறக்கணிக்கிற, கட்டளைகளுக்கு எதை அல்லாஹ் செய்யன்னு சொல்லி சொன்னானோ அதற்கு மாறுதலாக செய்கிறார். எதை அல்லாஹ் செய்யக்கூடாதுங்கிறானோ அதில் நிலைத்திருக்கிறார். அவர் தான் பாவம் செய்யக்கூடியவர். ஒரு முறை பாவம் செய்தால் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான் தௌபாவை கொண்டு. ஆனால் பாவத்திலேயே நிலைச்சி இருந்தார், டெய்லி ஒரு பாவத்தை அவர் தொடர்படியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்ப பாவத்தில் நிலைத்த நிலையில் இருந்தார் அப்படின்னு சொன்னா இவர்களுடைய குர்பானிகள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தொழுகையை போன்று, நோன்பை போன்று, ஜக்காத்தை போன்று, ஹஜ்ஜை போன்று இதுக்கெல்லாம் எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானோ அதே போன்று இவருடைய குர்பானிகளும் அங்கீகரிக்கப்படாது என்பதாக நம்ம பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முதல் குர்பானி மதீனாவில் கொடுத்தார்கள். அப்போ சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இது என்ன குர்பானி என்பதாக கேட்டாங்க. இப்படி நீங்க கொடுக்குறீங்களே இது என்ன என்பதாக கேட்கும் பொழுது சுன்னத்த அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய சுன்னத்தான வழிமுறை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, இந்த குர்பானி கொடுக்கறதுனால எங்களுக்கு என்ன லாபம் இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் குர்பானி கொடுக்கறதுனால எங்களுக்கு என்ன நன்மை இருக்குது என்பதாக சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த குர்பானி புராணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமங்களுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவான் என்பதாக சொன்னாங்க. அந்த குர்பானி புராணியில் இருக்கக்கூடிய ஒரு ரோமம், அதனாலதான் நல்ல முடி அதிகமாக ரோமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பிராணியை நம்ம தேடி வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஒவ்வொரு ரோமங்களுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை வழங்குவான். அது மட்டும் அல்லாமல் 10 ஆண்டுகள் மதீனாவில் நபி அவர்கள் தொடர்ந்து இந்த குர்பானியை கொடுத்து வந்தாங்க. 10 ஆண்டுகள் மதீனாவினுடைய வாழ்க்கையில இந்த குர்பானியை தொடர்ந்து கொடுத்தாங்க. ஒரு ஆண்டு கூட அவங்க விடலை. அப்ப யாருக்கு அல்லாஹ் தொடர்ந்து குர்பானி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறானோ அவங்க என்ன செஞ்சிடணும், ஒரு வருடம் கூட அதை விட்டுடாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து செய்த ஒரு இபாதத்து. அதனாலதான் இது சுன்னத்திற்கு நெருக்கமாக, சுன்னத்தை முஅக்கதா, அதாவது சுன்னத்தைக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இபாதத்தாக இது பார்க்கப்படும். அப்போ நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், இந்த ஒரு வருடம் நம்ம விட்டா என்ன என்கின்ற எண்ணம் வந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நிறுத்தவே இல்லை. தொடர்ந்து 10 ஆண்டுகள் மதீனாவில் இந்த குர்பானியை கொடுத்தார்கள். இது மிகப்பெரிய நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த குர்பானியில ஆடு கொடுப்பதே சிறந்தது என்பதாக அறிஞர்கள் சொல்லுவார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 10 ஆண்டுகள் ஆடு மட்டுமே என்ன செஞ்சாங்க, குர்பானி கொடுத்தாங்க. அவங்க எந்த வகையான ஆடு கொடுத்தாங்க, அவங்க ஆடு எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம நேற்று கூட பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஆடு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஆண் ஆடாக இருக்கும், அதனுடைய வாய் கருநிறமாக இருக்கும், அதனுடைய கால்கள் கருநிறமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், கம்பீரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆடை தான் தொடர்ந்து நபி அவர்கள் 10 ஆண்டுகள் கொடுத்தார்கள். எனவே ஆடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் பொருளாதாரத்தில் வசதி கொடுத்திருந்தால் அந்த வசதி படைத்த சகோதரர்கள், இந்த வசதி படைத்த இஸ்லாமிய முஸ்லிமான சகோதரர்கள் இறையச்சத்தோடு அந்த குர்பானியை நிறைவேற்றுவது ஒரு சிறந்த ஒரு நன்மையும் அவர்களுக்கு அது பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. குர்பானி என்றாலே அது ஒரு சிறப்பான இபாதத் என்பதாக சொல்லப்படுது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இது உள்ளத்தோடு இணைந்து செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்குது. எப்படி தொழுகையை நாம் அல்லாஹ்வோடு ஒருமைப்படுத்துகிறோமோ, எப்படி நோன்பை நம்முடைய எண்ணங்களோடு நம்முடைய உள்ளத்தோடு அல்லாஹ்வோடு நாம் இணைத்துக் கொள்கிறோமோ, அது போன்றுதான் இந்த குர்பானியும் அல்லாஹ் உள்ளத்தோடு இணைந்து செய்யக்கூடிய ஒரு அமலாக இந்த குர்பானி இருக்குது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் எப்பவுமே கொடுப்பதை தான் அல்லாஹ் விரும்புகிறானே தவிர பிறரிடத்திலிருந்து பெறுவதை அல்லாஹ் விரும்பல. இப்போ இந்த குர்பானி நம் ஒவ்வொருவரையும், யார் குர்பானி கொடுக்கிறாரோ குர்பானி கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த குர்பானி அவரை கொடுக்க வைக்கக்கூடியதாக மாறும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், வாங்கும் கரத்தை விட கொடுக்கும் கரம் சிறந்தது என்பதாக சொல்வார்கள். கீழே இருக்கக்கூடிய கையை விட மேலே உள்ள கை சிறந்தது என்பதாக சொல்வார். அப்போ இந்த குர்பானி அந்த கொடைத்தனத்தை நமக்கு உருவாக்குது. நாம வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் யாருக்கிட்டேயுமே கையேந்தாம நமக்கானதை நாம் பெற்றுக்கொள்வதும், நமக்கு கீழே உள்ளவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடியவர்களாக
கை எப்பவுமே மேலே உள்ள கையாக இருக்கணும். ஏன்னா மேல் உள்ள கை தான் கீழ் உள்ள கையை விட சிறந்தது என்பதாக சொல்லுகின்றார்கள். அப்போ என்னுடைய கை மேலே தான் இருக்கணும், நான் உயர்ந்து இருக்கணும், நான் 4 பேருக்கு கொடுக்கணும், நான் 4 பேர்கிட்ட வாங்கிடக்கூடாது, நான் 10 பேருக்கு கொடுக்கணும், நான் 10 பேர்கிட்ட வாங்கிடக்கூடாது, என்னுடைய கை உயர்ந்து இருக்கணும் என்பதாக எண்ணக்கூடிய ஒவ்வொருவரும் வாய்ப்பை அல்லாஹ் வழங்கி இருந்தால் குர்பானியை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் இந்த வாய்ப்பை வழங்கும். இதைத்தான் இந்த குர்பானியினுடைய சிறப்பாக அறிஞர் பெருமக்கள் சொல்கின்றார்கள். இது கொடைவல்லலை தனத்தை இது உருவாக்கிறோம். ஒருவர் குர்பானியை தொடர்ந்து கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய இந்த அமல் அவரை கொடைவல்லல் தனத்தை அவருக்கு உருவாக்கிவிடும் என்பதாகவும், இது அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதாகவும், நன்மைகளை அள்ளி தரக்கூடிய, பாவங்களை விரைந்து மன்னிப்பு வழங்கக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கிறது என்பதாக இந்த குர்பானியினுடைய சிறப்புகளை பற்றி நமக்கு சொல்லப்படுது. குர்பானியில 4 விஷயங்கள் கவனமாக தேவை. யார் குர்பானி கொடுக்குறாங்களோ அவங்க 4 விஷயங்களை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுல முதலாவது விஷயம், குர்பானி ஆடு மாடு ஒட்டகம் இதை தவிர வேறு எதையும் குர்பானி கொடுக்கக்கூடாது. ஆடு மாடு ஒட்டகம் இது மட்டும்தான் குர்பானி கொடுப்பதற்கு அங்கீகரிக்கப்பட்டது. 2வது, செம்மறி ஆடாக இருந்தால் அது ஒரு 6 மாத குட்டியாக இருந்தால் கூட போதும். ஏன்னா செம்மறி ஆட்டினுடைய வளர்ச்சி நல்லா திடகாத்திரமாக இருக்கும். அதே செம்மறி ஆடு இல்லாமல் வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க, சாதா ஆடு, நாட்டு ஆடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆடுகளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது 1 வருடம் பூர்த்தி அடைந்ததாக இருக்க வேண்டும். குர்பானிக்கு ஆடு வாங்கக்கூடியவர்கள் இந்த 2வது விஷயத்தை கவனமாக வச்சுக்கணும். 3வதாக, நாம் வாங்கக்கூடிய பிராணிகள் எலும்பும் தோலும் உள்ளதாக இருக்கக்கூடாது. வாங்கக்கூடிய பிராணிகள் நலிவடைந்த பிராணிகளாக இருக்கக்கூடாது. வாங்கக்கூடிய அந்த குர்பானிக்கு வாங்கக்கூடிய பிராணி நல்ல கொழுத்த பிராணியாக இருக்கணும் என்பதாக சொல்லப்படும். அதே போன்று 4வதாக, பால் கொடுக்கக்கூடிய பிராணியை குர்பானி கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரு ஆடு தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதை போய் வாங்கிட்டு வரக்கூடாது. அந்த குட்டி பால் குடி மறந்த குட்டியாக இருக்கணும். அவன் ஆடு விற்கிறவன்ட்ட நம்ம கேட்கணும். ஆடு ஒரு நாள் நம்மள்கிட்ட விற்கிறாருன்னா அவரு இல்லைங்க பால் குடிலாம் மறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதை நம்ம பார்க்கணும். அந்த ஆடு அல்லது அந்த மாடோ பால் கொடுக்கக்கூடிய நிலையில், அந்த மடு பால் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை குர்பானி பிராணிக்காக வேண்டி நீங்கள் வாங்காதீங்க. அதுக்கு குட்டி இருக்குது, ஆனால் பால் குடி அந்த குட்டி மறந்துருச்சு, அது சுயமாக அந்த குட்டி போய் மேய்ஞ்சு அது சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பிராணியை வாங்கலாமே தவிர பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பிராணிகளை குர்பானிக்காக வேண்டி வாங்குவது கூடாது. மாடாக இருந்தால் 2 வருடமும், ஒட்டகமாக இருந்தால் 5 வருடமும் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். இதை இந்த குர்பானிக்காக வேண்டி இந்த பிராணிகளை வாங்கக்கூடிய சகோதரர்கள் இதை கவனத்தில் வைத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா